श्रीमद्रङ्गं जयतु परमं धाम तेजोनिधानं भूमा तस्मिन् भवतु कुशली कोऽपि भूमाः सहायः दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मङ्गलानि रामानुजपदच्छाया गोविन्दाह्वानपायिनी तदा यत्तस्वरूपा सा यान्मद्विश्रमस्थली எம்பெருமானாருக்கு பிற்பாடு ஓராண் வழி ஆச்சாரிய பரம்பரையிலே அன்வைத்தவரான எம்பார் உடைய சஹஸ்ரமானோத்சவம் இப்பொழுது கொண்டாடப்படுகின்றது. ஆகையினால இந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய வைபவத்தை அனுபவிப்பது சால பொருத்தமாய் இருக்கும். ஆளவந்தாருடைய சீடரான பெரிய திருமலை நம்பிக்கு 2 சகோதரிகள். மூத்தவர் பூமி பிராட்டியார் காந்திமதி அம்மையார், இளையவர் யுதிமதி என்று சொல்கிறார்கள். யுதிமதி அம்மையார் பெரிய பிராட்டியார் என்று திருநாமம். இதில் மூத்த சகோதரி ஸ்ரீபெரும்புதூரிலே கேசவ சோமையாஜியாருக்கு வாழ்க்கைப்பட்டார். 2வது சகோதரி மதுரமங்கலம்னு சொல்றா, மழலை மங்கலம்னு சொல்றா. இக்காலத்தில் நாம் மதுரமங்கலம் சொல்கிறோம், மழலை மங்கலம் என்று விவகாரம். அந்த மழலை மங்கலத்தில் வட்டமணி குலத்தை சேர்ந்த கமலநயன பட்டருக்கு வாழ்க்கைப்பட்டார். அவர் 2வது சகோதரியார் பெரிய பிராட்டியார் யுதிமதி அம்மையார். பெருமானார் திருவவதாரம் ஆன பிற்பாடு 8 வருடங்கள் கழித்து இவருடைய திருவவதாரம். எம்பாருடைய திருவவதாரம். இந்த கமலநயன பட்டருக்கு அவர் பாரத்வாஜ கோத்திரத்தைச் சேர்ந்தவர், வட்டமணி குலத்தைச் சேர்ந்தவர். அந்த கமலநயன பட்டருக்கும் இந்த பெரிய விராட்டியாருக்கும் ஒரு புரோதன வருஷம். புரோதன வருஷத்திலே தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த கேசவ சோமையாஜியாருக்கு 8 வருஷம் முன்னமே ஒரு கேசவ சோமையாஜியாருக்கும் காந்திமதி அம்மையாருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்க திருமலை திருப்பதியிலிருந்து குழந்தையினுடைய மாதுளரான பெரிய திருமலை நம்பிகள் எழுந்தருளி குழந்தையை கட்டாட்சித்து இவர் நல்ல கைங்கரியஸ்ரீயுடன் இருப்பார் என்பதை அறிந்து, இவருடைய அவதார விசேஷம் என்பதையும் அறிந்து இளையாழ்வார் என்று இளையபெருமாளுடைய திருநாமத்தை அவர் விட்டார். அதே போல இந்த சந்தர்ப்பத்திலும் மற்றொரு சகோதரியாருக்கும் குழந்தை பிறந்தது என்பதை அறிந்து திருப்பதியிலிருந்து எழுந்தருளி கோவிந்த பெருமாள் என்று திருநாமம் சாத்தினார். குழந்தை அந்தந்த காலங்களிலே அந்தந்த சம்ஸ்காரங்களை பெற்று பிற்பாடு இளையாழ்வார் திருப்புட்குழியிலே யாதவ பிரகாஷ் பூர்வபக்ஷ வேதாந்தம் சொல்கிறான் என்பதை கேட்டு அங்கே அதை அங்கே அவர் திருத்தாப்பனாருடைய தேக வியோகத்திற்கு பிற்பாடு திருமேனியை துறந்த அவர் பரமளித்த பிற்பாடு அங்கே திருப்புட்குழியிலே சென்று கேட்கத் தொடங்கினார். இதை அறிந்து கோவிந்த பெருமாளும் இவரும் திருப்புட்குழிக்கு சென்று தம்முடைய பெரிய தாயார் குமாரரான இளையாழ்வாரோட இவரும் பூர்வபக்ஷ வேதாந்தம் வாசிக்க தொடங்கினார்.
இப்படி இருக்கிற காலத்தில் இப்படி இவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது யாதவ பிரகாசனுக்கும் இளையாழ்வாருக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. யாதவ பிரகாசன் ஏதோ வேதத்துக்கு இயலாத சில பொருள்களை எல்லாம் சொல்கிறார். இதற்கு உச்சிதமான அர்த்தத்தை இளையாழ்வார் தெரிவிக்கிறார். இதை கேட்டவாறே அந்த யாதவ பிரகாசனுக்கு மனம் கலங்கியது. இவர் இப்படி சொல்கிறாரே, இவராலே நம்முடைய மதத்திற்கு ஏதாவது ஒரு தீங்கு விளையுமோ, நம்முடைய மதத்திற்கு ஒரு ஹானி ஏற்படும். இவர் நன்னாக சாதிக்கிறார். இவர் விஷயங்கள் சொல்றது, இதனாலே நம்முடைய அத்வைத்த மதத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்துவிடும் போல இருக்கிறது. இவர் சொல்றது அவ்வளவு யுக்தியுக்தமாக சொல்றார். இவரை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று அவன் எண்ணம் கொண்டான். சீடர்களோடு கலந்து ஆலோசித்தான். அவர்கள் ஏதேதோ ஒரு உபாயங்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனாலும் பழிபாவத்திற்கு அஞ்சுபவர் யாதவ பிரகாசன். ஒரு அந்தண சிறுவனை இப்படி நாம் கொன்றோமேயானால் அது பெரிய தோஷமாகும், பிரம்மஹத்தி தோஷம் வந்து சேரும். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்தார். இப்படி இருக்கச்சே ஒரு நாள் காஷி புராணம் வாசித்தார். காஷி புராணம், இந்த காஷி புராணத்தை இந்த கங்கையினுடைய மகாத்மியம் சொல்லப்படுறது. அது என்ன சொல்றதுன்னா, இந்த கங்கையினுடைய ஒரு மகாத்மியம். இதில் யாராவது தவறி விழுந்து பிராணனை விடுத்தால் அல்லது யாராவது ஒருத்தன் தள்ளினாலும் சரி, எப்படியா இருந்தாலும் இந்த கங்கையில உயிர் போனால் அவனுக்கு நல்ல கதி உண்டு. இந்த தள்ளினவாளுக்கும் பாப்பம் வந்து சேராது. ஒருத்தனை நல்ல கதியில அனுப்பி வைத்தார்கள்னு தான் அவளை சொல்லுவா. இப்படியேன்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன். ஆஹா, இது நல்ல உபாயமாக இருக்கிறது. இந்த இளையாழ்வாரும் முடிந்து விடுவார், நமக்கும் எந்த ஒரு பிரம்மஹத்தி தோஷமும் பாராது. அப்போ நாம் இந்த மார்க்கத்தை கை கொள்ளலாம் என்று ஆலோசித்தான் யாதவ பிரகாசன். கங்கா யாத்திரை என்கிற ஒரு வியாஜத்தை முன்னிட்டு எல்லாரும் வடக்கே புறப்பட்டார்கள். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லிவிட்டார் தம்முடைய சீடர்களை. இந்த இளையாழ்வாரும் கோவிந்த பெருமானும் சேராதபடி பார்த்து கொள்ளுங்கோள். இந்த விஷயம் இந்த இளையாழ்வாருக்கு தெரியாதபடி, ஏன்னா கோவிந்த பெருமாள் இந்த தேகவாந்தர்கள் இருப்பதாலே ஸ்ரீதாயார் குமாரன் தானே, இதை சொல்லிவிடுவர். ஆகையினாலே நீங்கள் அவர் 2 பேரும் சேராதபடி பார்த்து கொள்ளுங்கோன்னு சொல்லிட்டா யாதவ பிரகாஷன். இவர் அதுபடியே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் இரவு பொழுது ஜலஸ்பர்ஷார்த்தமாக இப்படி இந்த வெளியில் இருக்கையில எதிர்ச்சியாக இருவருக்கும் ஒரு சந்திப்பு நேர்பட்டது. அப்போ விஷயத்தை தெரிவித்தார் கோவிந்த பெருமாள் இளையாழ்வாருக்கு. அவரும் நீர் இங்கிருந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்லி தேவரீரை இங்கே மாய்க்க நினைக்கிறார்கள். மணிகர்ணிகா கட்டத்திலே, இந்த காசியிலே கங்கையிலே மணிகர்ணிகா கட்டத்திலே. ஆனால் தேவரி தப்பிச் சென்று விட வேண்டும். அதனால இன்னைக்கு நம்முடைய சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம்னு இதுக்கு ஒரு பேர் பெற்று இவ்வளவு தழைத்து இருக்கிறதுன்னு சொன்னார். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அது கோவிந்த பெருமாள் தான், எம்பார் தான். அவரை எம்பெருமானாரை பூர்வாசிரமத்தில் இளையாழ்வாரை ரட்சித்து கொடுத்தார். சரி, அவரும் அந்த சரித்திரமெல்லாம் தெரியும். அங்கே தேவப்பெருமாள் அவரை காப்பாற்றினார். இவர் பெருமாள் கோயிலுக்கு வந்து விட்டார். அவர்கள் இங்கே இளையாழ்வாரையும் கோவிந்த பெருமாளையும் காணவில்லையே, தங்கியிருந்த இடத்துல இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கோவிந்த பெருமாள் மட்டும் வருகிறார். எங்கே எங்கே உங்களுடைய தமையனாரான இளையாழ்வார் எங்கே என்ன கேள்விக்கிறார். அடியனுக்கு தெரியாது, அடியனுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் எங்கே அப்படிங்கிற. அவர்களும் ஓஹோ காட்டில் ஏதோ வழி தப்பி போய்விட்டார், எந்த ஒரு கொடிய மிருகத்துக்கு அகப்பட்டாரோ என்னமோ
சுற்றி முற்றிலும் தேடி பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. ஐயோ, ஏதாவது கொடிய விலங்குக்கு ஆப்பட்டாரோ என்னமோ சரி என்று அவர்கள் பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். அங்கே வடக்கே சென்றார்கள். அங்கே மாகஸ்நானம், மாசி மாதத்திலே அங்கே ஸ்நானம் விசேஷம், அப்படி தீர்த்தமாடுகின்றார்கள். இப்படி இருக்க செய்து அப்படி தீர்த்தமாடும் பொழுது இந்த கோவிந்த பெருமாள் கையிலே ஒரு சிவலிங்கம் அகப்பட்டது. தீர்த்தமாடும்போது அவர் கையிலே ஒரு சிவலிங்கம் வந்துச்சு. அப்போது இதை கொண்டு வந்து யாதவ பிரகாசத்தில் காட்ட, யாதவ பிரகாஷன் உனக்கு கங்கா ஸ்நானம் நன்னாக பலித்தது, இந்த கங்காதரனே உனக்கு வசப்பட்டான் அப்படின்னு சொல்லி உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் எதுக்கு அவர் ஒரு பெயரை வைத்து, நீர் இவரை அந்த தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிரும் அப்படின்னு சொல்லி இந்த சிவலிங்கத்தை ஆராதித்துக் கொண்டிரும் சொல்லி இப்படி இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அங்கே கங்கா ஸ்நானாதிகள்லாம் முடித்து கொண்டு திரும்பி தெற்கே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கோவிந்த பெருமாள், நான் இந்த உச்சித ஸ்தலத்தில் இந்த லிங்கத்தை வைத்து விட்டு வந்து சேருகிறேன். இவர் தம்முடைய சொந்த ஊரான அந்த மதுரமங்கலத்துக்கு சென்றார். அங்கே இந்த தமக்கு கிடைத்த இந்த சிவலிங்கத்தை ஒரு பிரதிஷ்டை செய்தார். இப்போ என்ன சொல்கிறான்னா, அந்த எம்பார் கோவிந்த பெருமாள் நிர்மாணம் செய்த இந்த ஆலயம் இப்பொழுதும் காண கிடைக்கிறது. அந்த ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்குது, ஒரு ருத்ரனுக்கு ஒரு சந்நிதி இருக்கிறது. அது தொல்பொருள் ஆராய்ச்சியினுடைய கட்டுப்பாட்டில் கூட அது இருக்குது. இன்னும் எனக்கு ஒரு நினைவு. இப்படி இருந்துட்டு அந்த தெய்வத்தை தொழுது கொண்டு இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த காளஹஸ்தி இருக்கக்கூடிய அந்த ருத்ரன், அங்கே இருக்கக்கூடிய காளஹஸ்தியில் இருக்கக்கூடிய அங்கே சைவர்களுக்கு, நீங்கள் இந்த கோவிலுடைய இந்த காளஹஸ்தி கோயிலுடைய நிர்வாகத்திற்காக இந்த கோவிந்த பெருமாளை, இவர் அங்கே மதுரமங்கலத்தில் இருக்கிறார், அவரை அழைத்து கொண்டு வாரும்போது என்று ருத்ரன் ஆணையிட்டான். அதே போல இவருக்கும் கோவிந்த பெருமாளுக்கும், நீர் அங்கே வந்து காளஹஸ்திக்கு வந்து நமக்கு தொண்டுகள் செய்யும் என்று சொன்னார். சரி, இப்படி இவர்களும் வந்து அழைக்க இவரும் அங்கிருந்து காளஹஸ்திக்கு செல்கிறார். அங்கே அந்த அதிகாரிகளிடமிருந்து, அங்கே இருக்கக்கூடிய சைவர்களிடமிருந்து அந்த கோவிலுடைய நிர்வாக உண்டான பெறுகிறார். அதுக்கு உண்டான அந்த உரிமையை பெறுகிறார். அந்த இலச்சினை மோதிரம், அந்த முத்ராதிகாரம், இந்த இலச்சின இந்த கோவில் திறவுகோல், அந்த இலச்சினை மோதிரம், இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அங்கே அந்த காளஹஸ்தி நாதனுடைய அந்த கோவில் நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். இளையாழ்வார் இங்கே பெருமாள் கோயிலுக்கு வந்து மீண்டும் யாதவ பிரகாஷனுடைய கோஷ்டியிலே சேர்ந்து மீண்டும் பிணக்கு ஏற்பட்டு அவரை பிரிந்து தேவபெருமானுக்கு கைங்கரிகள் செய்து கொண்டிருந்தார். இல்லற வாழ்க்கையை துறந்தார். ராமானுஜர் என்கிற தேவபெருமாள் வந்து சந்நியாசத்தை பெற்றுக்கொண்டார். ராமானுஜர் என்கிற பெயர் கொண்டு அங்கே இருந்து கொண்டு அவரை ஆசிரித்த புறத்தாழ்வானுக்கும் முதலியாண்டானுக்கும் சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், தர்ஷனார்த்தங்களை. இந்த சந்தர்ப்பத்திலே முதலியாண்டான் தம்முடைய சகோதரியிடம் திருக்குமார், இவர் நமக்கு அவரை சந்நியசிக்கும் பொழுதே நம் முதலியாண்டானை தவிர நாம் மற்றவர்களை சந்நியசித்தோம் என்று சொன்னார். அப்படி சொல்ல முடியலையே, கோவிந்த பெருமாளும் உங்களுக்கு தேகவாந்து தானே. ஆனால் அப்பொழுது அந்த சொல்லத்துக்கு அந்த வாய்ப்பு இல்லாதபடி அவர் சைவ மதத்திலே புகுந்திருந்தார். அப்படி சொல்ல முடியல. அப்ப கோவிந்த பெருமாளையும் முதலியாண்டாயும் தவிர சந்நியசித்தோம்னு சொல்றதுக்கு அவருக்கு முடியல. ஏனென்றால் அப்பொழுது அவர் சைவ மதத்திலே புகுந்திருந்தார். சைவ மதத்தில் புகுந்தவனை நம்ம அவரோட பாந்தவியம் கொண்டாடுவோமா? அப்படி சொல்றதுக்கு முடியல. இவரோட எப்படி ஒரு தேக சம்பந்தம் இருந்ததோ அதுபோல கோவிந்த பெருமாளோடும் தேக சம்பந்தம் இருக்கு. ஆனால் அக்காலத்தில் ஏன் சொல்ல முடியலன்னா சொல்வதற்கு அவகாசம் கிடைக்கல. அவர் சைவ மதத்திலே புகுந்தது. ஆனால் அது மனசிலே இவருக்கு அந்த வருத்தம் இருக்கு. ஐயோ, இவர் நம்மோடு இருந்து நம்மளத்தை அர்த்தங்கள்லாம் கேட்டு இவருக்கு ஒரு உஜ்ஜீவனம், சத் சம்பிரதாயத்திலிருந்து இவருக்கு உஜ்ஜீவனம் கிடைக்கிறதே. நம்முடைய பூர்வாசிரம இளையதாயாருடைய குமார்
ஸ்ரீதாயாருடைய குமாரனுக்கு இப்படி இந்த உஜ்ஜீவனம் கிடைக்கவில்லையேன்னு மனசு ஆனால் நோவுபடுகின்றது. அவர் உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டுமே, இவர் எப்படியாவது திருத்தி பணிகொள்ள வேணும், நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆளாக்க வேணும் என்று திருவுள்ளம் பற்றினார். இதற்குரியவர் ஆர்? சரி, உடனே ஆர்தான் நம்முடைய பூர்வாசிரம மாதுரர் பெரிய திருமணம் நம்பி இதுக்கு உரியவர் ஆவர் என்று அவருக்கு ஒரு ஸ்ரீமுகம் சாதித்தார். கடிதம் எழுதி அனுப்பினார். ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் மூலமாக அவருக்கு அந்த விஷயத்தை செய்தார். அதாவது அடியனுடைய பூர்வாசிரம ஸ்ரீதாயார் குமாரன் தேவனுடைய மருமகனார் கோவிந்த பெருமாள் இப்பொழுது ஏதோ இந்த சம்சாரத்தினுடைய ஒரு கொடுமையினாலே இப்பொழுது நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை விடுத்து சைவ மதத்திலே புகுந்திருக்கிறான். கோவிந்தர் சைவ மதத்திலே புகுந்திருக்கிறான். அவனை எப்படியாவது திருத்தி தேவரே நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஆளாக்க வேணும் என்று இவருக்கு ஸ்ரீமுகம் சாத்தியம். இந்த ஸ்ரீமுகம் வந்து சேர்ந்தது பெரிய திருமண நம்பிக்கை. நமக்கே இதை நாம் செய்ய வேணும்னு நாம் நினைத்து கொண்டிருந்தோம். இதற்கு மேலே இவருடைய ஒரு கட்டளை போல இந்த ஸ்ரீமுகம் வந்து சேர்ந்ததே. ராகப்பிராப்தமானது வைதமானால் கடுக பரிகிரகிக்கு குடலாமிலே. ராகப்பிராப்தமான உபாயம்னு அங்கே இருக்கு. அந்த உபாய சப்தத்தை எடுத்துட்டு ராகப்பிராப்தமானது வைதமானால் கடுக பரிகிரகிக்கு குடலாமிலே. நாம் ஆசைப்பட்டு இருக்கோம், அதுவே நீ செய்ய வேணும் என்று ஒருத்தர் சொன்னா சட்டுன்னு நாம் அதை செய்வதற்கு அது உறுப்பாக இருக்கும். விஷயத்தை இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது பெருமாள் கோயிலில் பிரசித்தராக எழுந்தருளித்தவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி. அவர் எப்பொழுதும் அவர் தம்முடைய வியாசங்களில் ஒரு விஷயம் எழுதுவார். அடியே தேவப்பெருமாள் கோஷ்டியை சேவித்ததில்லை. அண்ணா அரோக திருடகாத்தலாக எழுந்துள்ள காலத்தில் அடியே தேவப்பெருமாள் கோஷ்டியை சேவித்ததில்லை. தேவப்பெருமாள் கோஷ்டியில் சேவித்திருக்கிறேன் அப்படியே தேவப்பெருமாள் கோஷ்டியை சேவித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோஷ்டிக்கு தாமதமாக சுவாமி எழுந்துள்ளதே இல்லை. அப்படி தாமதமாக வந்தால்தான் கோஷ்டியை சேவித்து கோஷ்டியில் அன்வைக்க வேண்டும். சீக்கிரமே வந்துவிட்டோம்னா சேவிப்போம், ஆனால் அந்த சேவிப்பது என்பது பெருமாளை சேவை, கோஷ்டியை சேவிக்கவே இல்லை. அதே போல பெருமாள் கோயிலே அண்ணாவிலப்பன் திருவாடி சுவாமிகளான குமார ஸ்ரீசைலாச்சாரிய சுவாமி, குமார வெங்கடாச்சாரிய சுவாமி என்ன ரெண்டு திருநாமங்களும் அவளும் பெருமாள் கோயிலே எழுந்துள்ள இந்த காலம். அப்போ அவள் இருந்த சமயத்தில் அண்ணங்கராச்சாரிய சுவாமி திருமாளிக்கே நேரம் அப்போ முதல்ல சிறு காலம் அப்படி பெருமாள் கோயில் வாசமாக சிறிது காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து சேர்ந்தபோது முதல் பெருமாள் புறப்பாட்டின் போது இவர்கள் சற்று தயங்கி இவர்கள் வராது, பெருமாளை வீதியில் வந்து சேவித்து விட்டு இருந்தாலும் கோஷ்டிக்கு அன்வைக்கவில்லை. அப்போ சுவாமி திருமாளிக்கே சென்று அவர் சொல்றது, தேவர் அவசியம் இங்கு வர வேண்டும், முதல் வரிசையில் வந்து கோஷ்டியை தேவரில் அலங்கரிக்க வேணும் என்று சுவாமி சொன்னதாகும். அப்படி இவர்களும் அந்த ஸ்ரீசைலாச்சார சுவாமியும் அப்படி முதல் வரிசையில் வந்து எழுந்துள்ளி கோஷ்டியை அலங்கரிப்பது வழக்கம். அவரும் சீக்கிரமே எழுந்துள்ளது வழக்கம். ஒரு சமயம் என்ன ஆயிற்று, சுவாமி திருமேனியில் ஸ்ரீசைலாச்சார சுவாமி திருமேனியில் நோவு சாத்தி கொண்டிருந்தார். கோஷ்டி பெருமாள் புறப்பாடு, அவருக்கு கோஷ்டிக்கு ஏழனும் எண்ணம். ஆனால் சிஷ்யாள்லாம் தேவர் திருமேனி நோவு சாத்தி இருக்கிறது, தேவர் ஏழக்கூடாதுன்னு சொல்லிட்டா. சிஷ்யாளுடைய நிர்பந்தம் காரணமாக சுவாமி ஏழலை. அண்ணங்கராச்சார சுவாமி அவர் வந்துட்டு என்னவோ சாமி எப்போது சீக்கிரமே எழுதிடுவாரே, காணுமே, திருவடி போது காத்துட்டு காணுமே இவரை சீக்கிரமே இதை திருப்பி பெருமாள் ஆகாசவாணம் போட்டுட்டா சுவாமியை காணுமே அப்படி விடுவது ஏழி சுவாமி திருமாடி ஏழி இன்னும் தேவரியில் வந்து ஓட்டி அலங்கரிக்க வேண்டாமா, தேவி ஏழலையே அப்படின்னு கேட்டார். அப்போ சுவாமி சாய்ச்சார், ராகப்பிராப்தமானது வைதமானால் கடுகம் பரிகிரகிக்கு குடலாமிலே. அது எனக்கு போகணும்னு ஆசை, சிஷ்யாலதோ நிர்பந்தம் பண்ணால் போகக்கூடாதுன்னுட்டு தேவரை சொல்லிட்டு இதோ வர்றேன் அப்படின்னு ஒரு ஷால்வை எடுத்துட்டு சாத்திட்டு உடனே ஓட்டி அன்வைத்தான்னு சொல்லுவார். ராகப்பிராப்தமானது வைதமானால் கடுகம் பரிகிரகிக்கு குடலாமே. உடனே பெரிய திருமண நம்பியும் சரி இது நமக்கு அவசிய கர்த்தவியம். ஆனால் அதாவது
எத்தனையோ கைங்கரியங்கள் இருந்தால் எம்பெருமானுக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு கைங்கரியம். எம்பெருமானுக்கு அவாப்த சமஸ்த காமன்னு பேர். அவனுக்கு கிடைக்காத வஸ்து கிடையாது. அவன் நினைச்ச எல்லாம் கிடைச்சிடும். அவாப்த சமஸ்த காமன்னா அவன் நினைத்தால் அவனுக்கு எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். பரமத்தில் இல்லாத வஸ்து கிடையாது. ஒரே ஒரு வஸ்துக்கு அவனுக்கு ரொம்ப தட்டுப்பாடு, ரேஷன். இந்த ஆத்ம வஸ்து அவனுக்கு கிடைக்காது. இந்த வஸ்து நான் இவனா இசைந்து எம்பெருமான் திருவடியில சேர்ந்தால்தான் இவனுக்கு அது புருஷார்த்தமாக இருக்கு. பலபந்தமாக எம்பெருமான் கொண்டு போக மாட்டான். ஆஹா, கைங்கரியங்களுடைய பெரிய கைங்கரியம் எம்பெருமான் திருவடியிலே ஒரு ஆத்ம புஷ்பத்தை சமர்ப்பிப்பது. அதனால்தான் ஆச்சாரியர்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம். அப்படி எம்பெருமான் திருவடியிலே இந்த ஆத்ம புஷ்பங்களை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். ஏன்னா பரமத்தில் இல்லாத வஸ்து இருக்கு. இந்த ஆத்மாக்கள் கைங்கரிய மட்டத்துக்கு எத்தனை பேர் இருந்தாலும் கைங்கரியம் கொள்வனம். அதனால இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு கைங்கரியம் ஆத்ம வஸ்துவை சமர்ப்பிப்பது அது அவசிய கர்த்தவியம் நமக்கு. அதனால சரி, நாம் இந்த காரியத்தை அவசியம் செய்ய போடும். அப்படி அந்த ஸ்பீக்கர் ஆஹா, நாம் இந்த காரியத்தை அவசியம் செய்ய வேண்டும் என்று திருப்பதியிலிருந்து காளஹஸ்திக்கு புறப்பட்டார் ஸ்ரீடர்களோட பெரிய திருநம்பி. அப்பொழுது அந்த தெய்வத்திற்கு அபிஷேகத்திற்காக தீர்த்தம் கொண்டாடுவதற்காக இவர் கோவிந்த பெருமாள் வருகிறார். அப்பொழுது அவர் உள்ளங்கை கொண்ட நாயனா வருகிறார். அப்போ இவர் நம்பி இந்த மாதிரி இந்த காரியங்கள் இந்த தெய்வத்துக்கு போய் வருவது, இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறாரே, இதெல்லாம் இவருக்கு சரி. பொன்னை சடையானை குளிர நீராட்டினால் என்னுண்டாகும் பயன். கொன்னை சடையானை குளிர நீராட்டினால் என்னுண்டாகும் பயன் ஒரு வார்த்தையை சொன்னார். இவர் ஒன்றும் பதில் சொல்லல. இப்படி அந்த ருத்ரனுக்கு போய் நீ போய் இந்த சடமுடியை தரித்தவனுக்கு போய் நீ இது மாதிரி அவனை குளிர நீராட்டினால் உனக்கு என்ன பெருசா பயன் உண்டாகும் போதுன்னு அவர் ஒன்று சிரித்து கொண்டே அவர் சென்று விட்டார். பதில் சொல்ல இரண்டாவது முறை இப்படி போனோம்னா சரி இதோட போதும், இந்த பரியாயத்தை போதும் பதில் சொல்லாமல் போயிட்டார். சரி, இவரும் மீண்டும் திருப்பதி சென்று விட்டார். மீண்டும் அங்கிருந்து ஒரு சிறிது நாள் பொறுத்து அங்கிருந்து திருப்பதி இருந்து புறப்பட்டு காளஹஸ்தி வந்தார். வந்த போல இப்போ பார்த்தார். என்ன செய்தார்? ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். ஸ்வாபாவிகா நவதிகா விஷயேஷ்டுத்வம் நாராயண த்வைனமிஷ்யதி வைதிகக்கமா பிரம்மா சிவ சதவக பரமஸ்வராடிதி ஏகே பிரியஸ்ய மகிமார்ணவ விபுஷஸ்தே. இந்த ஸ்லோகத்தை ஒரு ஏட்டிலே எழுதி இவர் இரண்டாவது முறை அவர் தீர்த்தம் அபிஷேகத்தை தீர்த்தம் எடுப்பதற்காக வந்த அந்த இடத்துல அவர் வர வழியிலே இந்த ஸ்லோகத்தை ஒரு ஓலையில் எழுதி போட்டார். இந்த ஸ்லோகம் இருக்கே, இந்த ஸ்லோகம் நாம் பார்க்கலாம். எம்பெருமானாரும் பெரிய நபிகள் முதலிலே சந்தித்த காலத்திலே எம்பெருமானாருக்கு ஆளவந்தாரை சேவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டானது இந்த ஸ்லோகத்தை சேவிக்க வரலாம். எம்பெருமானார் சாலை களத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து தேவபெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாரே, அந்த காலத்தில் அந்த வழியில் இருந்து கொண்டு பெரிய நம்பிகள் இந்த ஸ்தோத்திரத்தை அனுசரித்துக் கொண்டார். இந்த ஸ்லோகம் வந்தவாறே இது அப்பொழுது இளையாழ்வாருடைய திருச்செவியிலே பட்டவாறே, ஆஹா இவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன தெரிவிக்கிறது? ஸ்வாபாவிகா நவதிகா விஷயேஷத்துவம் நாராயணத்வை நமிஷ்யதி வைதிகக்கா பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடிதி ஏதே பிரியஸ்ய மகிமா விபுஷஸ்தே. பிரம்மாவாகட்டும், ருத்ரனாகட்டும், இந்திரனாகட்டும், முக்தாத்மாக்கள் அவர்களால் காட்டும் சிறந்தவனான முக்தாத்மாக்கள் ஆகட்டும், எல்லாரும் தேவதையினுடைய ஒரு மகிமையின் ஒரு கடலிலே ஒரு திமிரை தான்.
ஒரு திவிலை, மகிமை கடலிலே ஒரு திவிலை. அப்படி இப்படிப்பட்டதான ஒரு தேவதையுடைய ஒரு ஐஸ்வர்யத்தை, எல்லாரையும் ஆளக்கூடிய ஒரு தன்மையை நன்னாக வேதத்தை கற்று உணர்ந்தவன் எவன்தான் அதை கொடுக்க மாட்டான், ஒத்துக்கொள்ள மாட்டான். ஒரு வைதிகன்னு சொன்னால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் உயர்ந்த தெய்வம், மற்றவர்கள் எல்லாம் அவனாலே ஆளப்படுபவர்கள் என்பதை அவசியம் விஷயந்து தீர்வு என்ன ஆள வந்தா தெரிவிக்கிறார். இந்த கருத்தை, அந்த கருத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தினாலே தான் எம்பெருமானார் ஈர்க்கப்பட்டார், இளையாழ்வார் ஈர்க்கப்பட்டார். அதே ஸ்லோகத்தை எழுதி பெரிய திருவன் நம்பி இங்கே வழியில ஏட்டில எழுதி வைத்தார். இந்த ஏட்டையை வைத்து விட்டார். இவரும் முதல்ல அந்த ஏட்டை பார்த்துட்டு அப்படியே போயிட்டார். எடுத்து பார்த்துட்டு அந்த தீர்த்தை எடுத்துக்கொண்டு வரும் காலத்தில் திரும்பி ஒரு காலம் திருத்தல் ஏட்டை எடுத்து பார்க்கிறார். பார்த்தவாறே அந்த அர்த்தம் பார்க்குற அந்த அர்த்தம் மனசுல படுது. நேரே அந்த ஏட்டை கொண்டு போய் பெரிய திருமணத்தை சமர்ப்பித்து கொடுத்துட்டு அவரோட ஒரு உரையாடல் தொடங்குகிறது. அப்போது அது ரொம்ப சுவைப்பட இருக்கும் அந்த உரையாடல். அதாவது தேவரி, இந்த ஏடு தேவரி தானா, தேவரி கையிலேருந்து ஏதாவது இந்த ஒரு ஏதாவது வஸ்து நழுவிடுதா, அது இதுதானா அப்படின்னா உடனே பெரிய திருமணம் தெரிவித்த, எங்கள் வஸ்து நழுவாத வஸ்து, எங்கள் வஸ்து எதுவும் நழுவாது. அதாவது வேறு விதமா சொல்றேன். அதாவது எம்பெருமானுக்கு அச்சுதன்னு ஒரு திருநாமம் நச்சபதே இது அச்சுதா. எம்பெருமான் ஒரு நாள் நழுவாதவன். தான் எடுக்கின்ற ஒரு காரியத்திலிருந்து ஒரு நழுவாதவன், அவன் நிலையாக இருக்கக்கூடியவன். இப்படிலாம் பல அர்த்தங்கள் உண்டு. அப்படி மற்றவா நாங்கள் பற்றிய பொருள் நழுவாது. அப்ப நீங்க பற்றிய பொருள்லாம் உங்களை நழுவும். உங்களை சிஷா அந்த அவளே நழுவி போயிடுவா. அவா ஸ்தானத்திலேருந்தே அவர்கள் நழுவி விடுவார்கள். அந்த இதெல்லாம் ஒரு ஸ்தானம் தானே. ருத்ர பதவி, பிரம்ம பதவியில ஒரு ஸ்தானம். ஒரு காலத்தில் இருப்பார்கள், அப்புறம் அவர்கள் எப்படியா வாழ தெரியாது. ஆனால் எம்பெருமான் ஒரு நாள் நழுவாக, இன்னைக்கு அவன் முழுமுதற் கடவுளாக உலகத்தை எல்லாம் படைப்பவனாக, காப்பவனாக, அழிப்பவனாக இருக்கக்கூடிய. சரி இருக்கட்டும், அது இருக்கட்டும். எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்துருக்கே அப்படின்னு கேட்டார். நீங்கள்லாம் ஒரே பக்கமா திரண்டிருக்கே, சிஷ்யால் எல்லாம் ஒரே ரீதியா இருக்கே அப்படின்னு கேட்டார். ஆமா, எங்கள் மார்க்கம் கலக்கமத்தி இருக்கையாலே நாங்கள் அப்படி சேர்ந்திருக்கிறோம். எங்களுடைய பாதையானது கலக்கமற்றி இருப்பதாலே நாங்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். பொருள் கையுண்டாய் செல்பவனுக்கு இந்த வழிதான். பல மார்க்கங்கள் உண்டு அப்படின்னு கேட்டார். பல மார்க்கங்கள் இருக்கட்டும், பல மார்க்கம் எல்லாரும் ஒரே மார்க்கத்தில் கேளுங்க. இந்த நல்ல மார்க்கமா இருக்கு, கலக்கம் இல்லாத மார்க்கமா இருக்குன்னு தெரிவித்தாங்க. பல மார்க்கங்கள் இருக்கே அப்படின்னா, பல மார்க்கங்கள் இருந்தாலும் பொருள் கையுண்டாய் செல்வதற்கு இந்த மார்க்கம் தான் நல்ல மார்க்கம் அப்படின்னு சொல்லு. சரி, இப்போது நீங்கள் பந்துக்களை விட வந்தீர்களோ? அவருக்கு இவர் நம்மளோட இப்படி ஒரு நாம ஒரு பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. நம்மளை விடணும்னு இவன் கேட்டா, பந்துக்களை கைவிட வந்தீர்களோ அப்படின்னு. கறவைகள் கொள்ள வந்தோ, கறவைகளை கொள்ள வந்தோம்னு சொல்றோம். பசுக்களை கொள்ளத்தான் வந்திருக்கோம். இந்த கறவைகள்னு எதை சொல்றோம்னா சிஷ்யன்களை சொல்லணும். கறவைகள் ஏற்ற கரங்கள் எதிர்கொண்டு மீதளிப்பார் மாத்தாதே பாசுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆட்ட படைத்தான் மகனே. அங்கு ஆட்ட படைத்தான் நந்தகோபாலன் சொல்லப்படுகின்றான். நந்தகோபாலன் ஆச்சாரியன். அந்த சுவாபதேச வியாக்கியானம் சுத்தசத்து தொடையாச்சாரிய சுவாமின்னு இப்போ எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவாழியண்ணன் சுவாமி, சிறுகுரு திருவாழியண்ணன் சுவாமி இருக்கிறாரே, இவருடைய திருப்பாட்டனாருக்கு திருப்பாட்டனார், எழுப்பாட்டனார். இவருடைய கொள்ளுப்பாட்டனார் இதே திருநாமம். அந்த கொள்ளுப்பாட்டனார் திருநாமம் தான் இவருக்கு திருவாழியண்ணன் சுவாமி. திருவாழியண்ணன் சுவாமியுடைய திருத்தகப்பனார், ஜனக திருத்தகப்பனார் சுத்தசத்து தொடையாச்சாரிய சுவாமின்னு திருநாமம். அவர் எழுதி அந்த இதில் என்ன வியாக்கியானம்னா,
ஆத்த படைத்தான் அப்படின்னு நந்தகோபால சொல்லும். ஆத்த படைத்தான் மகனை. இப்போ என்னன்னா எம்பெருமான் ஆச்சாரியனுக்கு விதேயனாக இருக்கிறான். இப்போ நந்தகோபாலனை ஆச்சாரியனாக சுவாமி தேசத்தில் நந்தகோபாலுக்கு ஆச்சாரியன். அவன் ஆத்த படைத்தான், பசுக்கள் ஆத்த படைத்தான். அந்த பசுக்கள் யாரும் சொல்லுது? சிஷ்யர்கள் ஆத்த படைத்தவனான ஆச்சாரியன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு. அதனால கர்மகள் கொள்ள வந்தோம், சிஷ்யனை கொள்ள வந்தோம்னு அர்த்தம். சிஷ்யனாக கொள்ள வந்தோம்னு தாற்பயம். ஆமா, அவருடனே சொன்னார், இவர் இப்படி பேசுறது, இவர் இப்படி கொஞ்சம் அனுஷ்டாத்தாக்களுக்கு பசுபாத தூடி உபாதேவன். ஆமா ஆமா, உங்களுக்கு தேவைதான். ஒரு பசுவினுடைய அந்த பாத தூடி இருக்கிறது, அது ரொம்ப ஸ்லாக்கியமானது. கோதூடி லக்னம்னு சொல்வார்கள். இந்த சாயங்கால வேளையில பசுக்கள்லாம் மேய்ந்து விட்டு, பெருவீடு மேய்ந்து விட்டு, கார்த்தா வேளையில அந்த பனி புல் மேய்வது சிறுவீடு, பால் பொழுதுல மேய்வது பெருவீடு. அந்த பெருவீடு மேய்ந்து விட்டு திரும்பி வரும் காலம் இருக்கு. அப்பொழுது அதனுடைய பசுக்களுடைய அந்த குழம்பில் பட்டு அந்த தூளானது கிளம்பும், மண் ஊழ்தியானது கிளம்பும். அப்படிப்பட்ட அந்த காலம் சாயங்கால வேளையில வந்து கோதூளி லக்னம்னு ரொம்ப புண்ணியமான ஒரு பொழுது அது. அந்த கோதூளியானது ரொம்ப பவித்திரமானதுன்னு சொல்லுவாங்க. அது ஜாதி பசுவாக இருக்கும். அந்த ஜர்சி கிர்சிலாம் இருக்கக்கூடாது லௌகிகத்தில். அது போல அதான் இப்போ அனுஷ்டாத்தாக்களுக்கு பசுபாத தூளி உபாதேயம் தானே அப்படின்னா, அது அது எந்த இடத்தை சேர்ந்ததாக இருக்கோ அதை பார்த்து அது உபாதேயமா தியாச்சியமான்னு பார்க்கணும் அப்படின்னு. அது 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 எந்த இடம்னு பார்க்கணும். இப்போ அது வர வழி கொஞ்சம் நல்லா இல்லாத பூமியாக இருந்ததுன்னா, அது ருத்ர பூமியாக இருந்ததுன்னா ருத்ரபூமியிலேருந்து கிளம்புற ஒரு இது, அதுலேருந்து கிளம்பிய தூடி நமக்கு உத்தேசமாகுமா அப்படின்னு. அப்போ உடனே இவர் தெரிவித்தார், என்ன ரெண்டும் 3 ரேகை தானே, குறுக்கு நெடுக்காக இருந்தா நெடுக்கு குறுக்காக இருக்கு, இது என்ன பெரிய வாசி இருக்கு அப்படின்னு. குறுக்கு நெடுக்காக இருக்கு, நீங்க என்ன இப்படி அவர் என்ன சொன்ன, ரெண்டுக்கு அது இடம் எந்த இடமோ அதை பார்த்து நாம கொள்ளணும்னு. குறுக்கு நெடுக்காக இருந்தா என்ன பெரிய வித்தியாசம், நீங்கள்லாம் நெடுக்காக இப்படி 3 ரேகைகள் இட்டுக்கொள்கிறீர்கள், நாங்கள் 3 ரேகை குறுக்காக இட்டுக்கிறோம், என்ன பெரிய வாசி, 2 பேரும் 3 ரேகை தானே, என்ன பெரிய இடம் இது, என்ன பெரிய இது. அது அது சைவ சம்பந்தம் இல்லாத இருக்கணும். அதாவது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஆகார நீதினு ஒரு நியமம்னு ஒரு கிரந்தம், பல கிரந்தங்கள்ல கூட இருக்கு. அதாவது பசுக்களுக்கு இந்த திரிசூலம் இலச்சினை அது அது பொதிக்கப்பட்டால் அந்த பாலை நாம் ஸ்ரீவைட்டவர்கள் கொள்ளக்கூடாதுன்னு. எப்படி இங்கே கொட்டாரம் பசுக்கள்லாம் சமர்ப்பிக்கிறது, அப்போ என்ன ஒரு இதுன்னு சொன்னால், இங்கே பெரியவெருமாளுக்கு சமர்ப்பிச்சான்னு சொன்னால் அந்த பசுக்களுக்கெல்லாம் வந்து திருவாழி திருச்செங்கு அந்த இலச்சினை சாதிக்கிறது உண்டு. அந்த மாதிரி அந்த தேவதாந்திர கோவில்களுக்கு சமர்ப்பிச்சான்னா அவள் அந்த கோவிலுக்கு அப்படி சமர்ப்பிக்கச்சே, அதுக்கு இந்த அவளுடைய திரிசூலம் இத்தியாதிகளை சொல்லணும். அந்த பாலை, அந்த பசுவினுடைய பாலை ஸ்ரீவைஷ்ணவாள் ஸ்வீகரிக்கக்கூடாது, பாலை ஸ்வீகரிக்கக்கூடாது. இந்த மாதிரி அதனுடைய தூளி இல்லா இருந்ததுன்னா அது நமக்கு உத்தேசம் இல்லை. அதனால அவர் சொன்னார், என்ன பெரிய வித்தியாசம், குறுக்கு நடிக்கா இருந்தா என்ன, இன்னும் ஒரே மாதிரி 3 ரேகை தானே அப்படின்னு. அது நீர் செவ்வே இலக்காணில் அது செவ்வையாக இருப்பதுதான் உச்சிதம். அது திரியக்காக இருப்பதை காட்டி செவ்வையாக இருக்கிறதா வாசி, செவ்வையாக இருப்பதை காட்டி அது திரியக்காக இருக்கிறதா வாசி. இது ஏதோ தேவரா புதுசா கட்டி, தேவரா ஏதோ புது வார்த்தைகளோ, இது தேவரே கட்டி சொல்ற வார்த்தைகளா, தேவரே ஏதோ இந்த வார்த்தைகளை கற்பிச்சு சொல்றதா அப்படி இல்லை. பூர்வர்கள் வார்த்தைகள் நிறைய உண்டு, பிரமாணங்கள் நிறைய உண்டு. சரி, அப்போ அதில் விசாரம் பண்ணலாமா? அப்போ இதில் நாம் விசாரம் பண்ணுவோம். மனத்துவத்திலேதான் விசாரம் இருப்பது, இதுலதான் இருக்கட்டும் விசாரம், இருக்கட்டும் ஆச்சாரத்தில் இருக்கு. ஆனால் யார் பரவஸ்து, இவர் தான் பரவஸ்து, அது வேற விஷயம். யார் பரவஸ்து என்பதுதான் விசாரம் இருக்கிறது அப்படின்னு அதுலதான் விசாரம் பண்ணணும். சரி, இந்த அர்த்தம் எல்லாம் பண்ண ஒன்றும் பதில் சொல்லாமல் அப்படியே அந்த பரியாயம் எழுத. திருப்பி 3வது பரியாயம்
இவர் மீண்டும் சிஷ்யாரோட அங்கே வருகிறார். வந்து பெரிய தமிழ் நம்முடைய இவர் அந்த சமயம் இவருக்கு இந்த ருத்ரனுக்கு புஷ்பங்கள் அவருக்காக நம்மளுக்காக அர்ச்சனைக்காக புஷ்பங்கள் பறிக்க வேணும் என்பதற்காக ஒரு பாதை மரத்தில் ஏறிக்கொண்டு புஷ்பங்களை பறித்து கொண்டிருக்கிறார். அவ்விடத்திலே வந்து திண்ணன் வீடுங்கிற திருவாய்மொழியை நம்முடைய சிஷ்யர்களுக்கு ஆதித்துக் கொண்டிருக்கிறார் பெரிய திருவள்ளுவர். திண்ணன் வீடுங்கிற திருவாய்மொழி எம்பெருமானுடைய பரத்வத்தை ஸ்தாபிக்கக்கூடிய திருவாய்மொழி. விபவே பரத்வம் சொல்லுங்கள். உயர்வர உயர்தலம் பரத்வே பரத்துவம், இது விபவே பரத்துவம், அச்சாயாம் பரத்துவம் ஒன்றும் தேவை. இப்படி எம்பெருமான் தான் பரதத்துவம். அவன் என்ன அவதாரங்களிலேயும் எம்பெருமான் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் செய்தால் அவன்தான் முழுமுதற் கடவுள், அவன்தான் பெரியவன், அவன்தான் பரன் உயர்ந்தவன் அப்படின்னு ஸ்தாபிக்கக்கூடிய திருவாய்மொழி. அது எம்பெருமான் தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே அப்படின்னு இந்த வரி வந்தது. எம்பெருமானை தவிர வேறு ஒருவருக்கு பூவும் பூஷணையும் தகுமா? சடைமுடியனுக்கு சிக்குத்தலையனுக்கு பூத்தகுமோ, பிச்சையுண்டிக்கு பூஜை தகுமோ? அதாவது புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம், யாருக்கு நன்னா குழல் இருக்கிற வாளுக்கு புஷ்பம் சாத்தினா நன்னா இருக்கும். சடமயிறு இருக்கிறவனுக்கு கொண்டு போய் நம்ம புஷ்பத்தை சேர்த்தா நன்னா இருக்குமா? ஒருத்தருக்கு நாம ஒருத்தரை பூஜிக்கணும். யாரை பூஜிக்கணும்? பூஜைக்கு அவனுக்கு நான் ஒருத்தரை பூஜிக்கணும்னா அது தகுதியுடையவனாக இருக்கான். அவனே பிக்ஷை எடுத்துட்டு இருக்கான், அவனுக்கு போய் நம்ம பூஜிக்கலாமா? அப்படிங்கிற மாதிரி பந்துகள்லாம் சொன்னவாறே தகாது தகாது தகாது. சிக்குத்தலையனுக்கு பூ தகாது தகாது தகாது. எம்பெருமான தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூ பூஷணி தகாது தகாதுன்னு அந்த பூக்குடலை அப்படியே போட்டுட்டோம். நேரே வந்து வேரத்த மரம் போல பெரிய திருவடிகளிலே வந்து விழுந்தார் கோவிந்த பெருமான். சரி, இவரும் அவரை அங்கீகரித்தார். உடனே அந்த காளஹஸ்தி அந்த கோவில சேர்த்தவாட்டா வந்துட்டான். எங்கள் நிர்வாகிகள் நீங்கள் அவரை திருப்பதிக்கு அழிச்சிட்டு போகிறது பார்க்குறேன். என்னுடைய நிர்வாகி நீர் எப்படி அழிச்சிட்டு போகிறது அப்படின்னு, என்ன அம்மான் பொடி போட்டேரோ அப்படின்னு கேட்குறேன். அது என்னன்னா அவரே கேட்டுக்கோங்க நீங்கள் அப்படின்னு விட்டார் பெரிய திருமணம். அவர் இல்லை, இனிமேல் நமக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு உதறி விட்டு கையை ஒரு இந்தாங்க உங்களுடைய தெருவுகள் உங்களுடைய இந்த தெருவில் இந்த இலச்சினை மோதிரம் இந்தாங்க அப்படின்னு வீசி போட்டுட்டு புறப்பட்டேன். உடனே அந்த செய்வாள் சொன்னால் முக்கியமான விஷயம், நாங்கள் நீ இவர் அழிச்சிட்டு போயிடுவே, அழிச்சிட்டு போனால் பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் எங்கள் காளஹஸ்தி நாதன் அவன் சொப்னத்தை வந்து தெய்வம், எங்கள் தெய்வம் வந்து சொல்லிச்சு என்னன்னா, நீங்கள் அவரை பெரிய திருப்பு நம்பிக்கையெல்லாம் தடுக்காதீர்கள். கோவிந்த பெருமாளை அழைத்து கொண்டு போனால் நீங்கள் தடுக்காதீர்கள். ஆள வந்தால் எம்பெருமானால் இந்த கோவிந்த பெருமாள் இவர்கள் எல்லாம் சாட்சாத் நித்தியசூரியனுடைய அவதாரம். அதாவது எம்பெருமானுடைய வைபவத்தை 10 பேர்கள் அவர் வெளியிட்டார்கள்ங்கிற பட்டியலே காளஹஸ்திநாதையும் சேர்த்துக்கணும். ஆள வந்தா சாட்சாத் அவர் சொன்னது. இந்த சேனமுதிரியார் இவர் திருவனந்தாழ்வானுடைய அவதாரம் ராமானுஜர் எம்பெருமானார். இவர் இருக்கிறாரே கோவிந்த பெருமாள், இவர் சாட்சாத் இந்த பெரிய திருவடி நாயனாருடைய அம்சம். அவளுக்கு துணை புரிவதற்காக விஷ்ணு பார்ஷதர்களான இந்த திருவாழியின் திருச்செங்கும் புறத்தாழ்வான் முதலியாண்டானாகவும் வந்திருக்கிறார்கள். இன்னும் மற்ற உள்ள அந்த பார்ஷதர்கள் எல்லாம் சிவவிஷ்ணவர்களாக தோன்றியிருக்கிறார்கள். நீங்கள் அவளை தடுக்காதீர்கள். ஏதோ ஒரு காரணத்தாலே அவர் நம்மளுடைய சைவபதத்துக்கு புகுந்தார், அவரை உருவோ. ஏன்னா சாஸ்திரத்தை என்ன சொன்னா 7 ஜென்மம் சிவபக்தி உடையவனாக இருந்தால் அவன் 8வது ஜென்மத்தில் விஷ்ணு பக்தி உடையவனாக ஆவான்னு சொல்லியிருக்கான். ஏதோ காரணம், அதனால இவர் இருந்தால் இவரை விட்டுடுங்கோ அப்படின்னு, அதனால நாங்கள் விட்டோம். ஆகா, இவர் அதில் ஒரு பெரிய திருவடி நாயனார் கருத்மானுடைய கருடருடைய ஒரு அம்சம்னு தெரியறது என்பார். அது என்ன ஒரு சொல்றாருன்னா, அங்கே இந்த மதுரமங்கலத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு கருட புஷ்கரணின்னு திருநாமம். அது ஒரு பொருத்தம். சரி, இவர் அங்கே சென்ன பிற்பாடு பெரிய திருமணத்தில் மிகுந்த பக்தியுடையவராக ஆரம்பித்தார். பெரிய திருமணம் நம்பி அவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து வைத்து
இவரை திருத்தி ஆளாக்கினார், திருத்தி பணிகொண்டார், பஞ்சசம்ஸ்காரங்கள் செய்து வைத்தார். அவருக்கு நல்ல பக்தியோட அவருக்கு கைக்கறிகள் எல்லாம் செய்து கொண்டு மாதத்திற்கு கைக்கறிகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். எம்பெருமானார் ராமானுஜன் இங்கிருந்து பற்பல ஆச்சாரியர்கள் அர்த்தங்களை எல்லாம் கேட்டு ஸ்ரீராமாயணத்தினுடைய அர்த்தத்தை கேட்கப்படும் என்பதற்காக திருப்பதிக்கு எழுந்தருளி அங்கே பெரிய திருநம்பி திருவிழாவாரத்தில் ஒரு வருட காலம் இருந்து ஸ்ரீராமாயண அர்த்தங்களை எல்லாம் கேட்கிறார். கூடவே இவரும் வந்து கேட்கிறார். இந்த ஒரு வருஷ காலம் காலக்ஷேபம் காலக்ஷேபம் நடந்து பூர்த்தியாயிடுச்சு. சாத்துமதி தினம் வந்து இவர் என்ன சிஷ்யர் என்ன சமர்ப்பிப்பார்? ஆச்சாரியாய பிரியம் தனம் தத்துவானா இவர் என்ன சன்னியாசி, எல்லாத்தையும் தொடர்ந்தவர், இவரால் என்ன தனம் தரும், என்ன சமர்ப்பிக்க முடியும் என்பதுமானால. ஆனால் அவர் சொல்ல ஒரு வருஷ காலம் நீ நமக்கு நன்னா உஷாத்துணையாக இருந்து நமக்கு காலக்ஷேபங்கள்லாம் சொல்றதுக்கு நல்ல ஒரு உஷாத்துணையாக இருந்து உமக்கு நல்ல பொழுதாக போச்சு. இப்போ நீ கிளம்புறீங்க, உமக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னத்தை கொடுப்பேன், எதை கொடுப்பேன் அப்படின்னா அப்படி தேவனுக்கு திருவுள்ளமாக இருந்தால் நம் கோவிந்த பெருமாளை தாரீரோ அப்படின்னு எம்பெருமானாலே யாசித்து பெற்றார் அவருக்கு. ஏன்னா இவர் நமக்கு அங்கே வித்யை காட்டிலே நமக்கு நம்ம உயிரை காப்பாற்றியவர், நமக்கு நல்ல உஷார் துணையாக இருந்தவர். இவர் நம்ம சம்பிரதாயத்துக்கு தான் நமக்கு நல்ல உஷார் துணையாக இருக்குமேன்னு கருதினார் கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இவரை உலகதானம் பண்ணி கொடுத்தார். வடுகநம்பி அருளை செய்தி எதிராஜ வைபவத்திலே கூடவே தம்முடைய திருக்குமாரர்களையும் எம்பெருமானார் திருவடிகளிலே ஆசிரிக்கும்படியாக பண்ணினார் அப்படின்னு வரும். அப்படி இவர் கொடுத்தார். கோவிந்த பெருமாளை பெற்றுக்கொண்டு இவர் திருவரங்கம் திருப்பதிக்கு எழுந்துள்ளார். வழியிலே பிரயாண கத்தியிலே இங்கே பெருமாள் கோயிலே தங்கி இருக்கிறார். ஆனால் கோவிந்த பெருமாளுக்கு திருவேணி எல்லாம் வாடிவிட்டது. நம்முடைய ஆச்சாரியரான தம்மை திருத்தி பணிகொண்டவரான பெரிய திருநம்பியை பிரிந்தோமே திருமேனியெல்லாம் வாடிவிட்டது. பார்த்தார், சரி ஒரு பரியாயம் போய் இவர் போய் சேவித்து வரட்டும் அப்படின்னு சிவவேட்டு வாழோட இவரை அனுப்பிச்சு வச்சார். திருப்பதிக்கு அனுப்பிச்சு வச்சார் ஒரு துணையோட. இது இப்படி நாம் தானம் செய்த கோவிந்த பெருமாள் மீண்டும் எழுந்துள்ளார் என்பதை சீடர்கள் மூலமாக அறிந்தார் பெரிய திருநம்பி. திருமாளிகை திருக்காப்ப சேர்க்க சொல்லிட்டார். இவன் திருமாளிக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதபடி திருமாளிகை திருக்காப்ப சேர்க்க சொல்லிட்டார். இவருக்கு அனுமதியே கொடுக்கல. இவருக்கு கதற அடியே கோவிந்தன் வந்திருக்கிறேன், அடியே தேவரை சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ற. ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. காஞ்சி சுவாமி ரொம்ப அழகா சார் மாத்தமும் தாராரோ வாசல் திரவாதார் கதற கோவிந்த பெருமாள். தேவரே திருக்காப்பு திருமாளி திருக்காப்ப நீக்க வேண்டாம், ஒரு வார்த்தையாவது சொல்லலாமே. ஒன்றும் சொல்லவே இல்லை, மௌனமாக இருந்துவிட்ட. திருமண நம்பிகளுடைய பெரிய திருமண திரு தேவியார் கிடாம்பி ஆச்சானுக்கு அத்தை சொல்றோம். கிடாம்பி ஆச்சானுக்கு அத்தை. அவர் வந்திருக்க, இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி உங்க மருமான் வந்திருக்க, அவரை திருமாளிக்குள்ள வரைச்சி ஸ்ரீபாதீர்த்தம் கொடுத்து ஒரு வடம் பிரசாதம் ஸ்ரீகரிக்க முடி செய்து அப்புறம் அதை நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வைக்கக்கூடாதா? இப்படி நிஷ்டூரமாக ஒரு கருணை இல்லாமல் தேவை இப்படி காரியம் பண்ணுறதே, இப்படி காரியம் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். வித்த பசுவுக்கு புல்லிடுவார் உண்டோ அப்படின்னு சொல்லு. வித்த பசுவுக்கு புல்லிடுவார் உண்டோ. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நாம் ஆராய்ச்சி ஒன்று பண்ணலாம். நாம் ஒரு பசுவை வித்துட்டோம். அந்த பசு இந்த பழக்கத்தில் எங்கேயோ போய் மேய்ஞ்சிட்டு நம்ம ஆத்துக்கே வந்துடும். முதல் நாள் விற்றுருக்கோம், அதனால் மேய்ஞ்சிட்டு அது பழக்கத்தில் நம்ம ஆத்துக்கே வந்துடும். இல்லை ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து நிற்கிறது, இந்த ஆத்துக்குள்ள வரணும் கட்டி கட்டியமாக வந்து நிற்கிறது பசு. வித்த பசுவுக்கு நமக்கு பாத்தியதை இல்லை, நம்ம புள்ளோட வாழ்ந்தா நமக்கு நிர்பந்தம் இல்லை. ஆனால் பாவம் அது வந்திருக்கேன்னு ஆர்மிஷம் சேர்த்தார கருணையினால ஒரு புல்லிட்டா என்ன தப்பு? அது நமக்கு நிர்பந்தம் கிடையாது. ஆனால் கருணையினால ஒரு புல்லிடலாம். இவர் ஏன் கருணையை காட்டக்கூடாது? அந்த அம்மா அதான் இவர் சொன்ன பதில் எப்படி இருக்கு, பொருத்தமான பதிலாக என்ன ஏது கொஞ்சம் ஆராய வேண்டாமா? அவருடைய கருத்து என்னன்னா, இப்போ நாம சேர்த்துக்கொள்றோம், சரி வாப்பான்னு சொல்றோம். ஏதோ நாளை பின்ன எம்பெருமானாருக்கும் இவருக்கும்
ஏதோ ஒரு கருத்து வேறுபாடோ ஏதோ ஒன்று நடக்கிறது, ஏதோ இருக்கு. இப்போ கிடாம்பி ஆச்சான் திருமுதுகளே ரகலித்தார், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்ஷித்தார்னு சொன்னா, சரி நான் எங்கள் மாமா பார்த்துட்டு வரேன் கிளம்பிட்டார்னா, உமக்கு எல்லாம் அவர் திருவடிவாரம் தான், பெருமானார் தான் உமக்கு எல்லாம் அப்படிங்கிறத இவர் மனசுல நன்னாக பதிவு செய்ய வேண்டும். அதனால நான் இப்ப இவரை அங்கீகரிக்க கூடாதுன்னு தீர்மானமா இருந்துட்டேன். பவபூதின்னு ஒரு கவி உத்தராம்சத்தை தெரிவிக்கிறான். பெருமாளுக்கு பிராட்டியிட்ட அவ்வளவு ஒரு பிரீத்தி உண்டு. ஜீவேயம் க்ஷணமபி வினாதாம் அசிதேஷனாம் தெரிவித்த பெருமாள் ஏதோ ஒரு அபவாதம் ஏற்பட்டவாறே ஒரு பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவன் தன்னுடைய ஒரு நன்மையை காட்டிலும் இந்த பிரஜாரஞ்சனம் செய்பவன், ராஜானா பிரஜைகளை மகிழ்விப்பவன், பிரஜாரஞ்சனம் செய்வது நம்முடைய கர்த்தவியம் அப்படின்னு செல்ஃப்லெஸ்ஸாக என்ன செய்ய பிராட்டி துறக்க முற்பட்டார் பெருமாள். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் தெரிவிக்கிறான், இந்த பௌபூதி வஜ்ராதபி கடோராணி மிருதூனி குசுமாதபி லோகோத்தராணாம் சேதாம்சி கோல் விஞ்ஞாதுமர்ஹதி. அதாவது பெரியோர் லோகோத்தராணாம் சேதாம்சி, உயர்ந்தவர்கள், சாமானிய மனுஷால் கிடையாது. லோகத்திற்கு மற்ற மனுஷால் மாதிரி சாமானிய மனுஷால் கிடையாது, லோகோத்தரர்கள். அப்படிப்பட்டவாடைய மனசை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அவளுடைய மனசு இருக்கே அது பூவக்காட்டில் மென்மையாக இருக்கும், மிருதூனி குசுமாதபி. ஆனால் அதே ஒரு சமய சந்தர்ப்பங்கள்ல அது எப்படி இருக்கும், வஜ்ராதபி கடோராணி, அது வஜ்ரத்தை காட்டிலும் மிகவும் கடினமாகவும் இருக்கும். புஷ்பத்தை போல மென்மையாக இருக்கக்கூடியது ஒரு சந்தர்ப்பத்தில், சில சந்தர்ப்பங்கள்ல அதுவே வஜ்ரம் மாதிரி கடோரமாக, வஜ்ரத்தை காட்டிலும் கடினமாகும். மனசு அப்படி கல்லாக ஆக்கி கொண்டு அந்த காரியத்தை செய்வார்கள். அப்படிதான் பெரிய திருமணி செய்தார். சரி, அதனால என்ன சிஷித்தானா, உனக்கு எல்லாமே பெருமானார் திருவடிதான், திருவடிகள் தான் சொல்லிட்டேன், திருவடிதான். அது அந்த படி இதுல இருக்கிற ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லும். இந்த காலக்ஷேபம் நடந்து கொண்டிருக்கும் காலத்தில இவர் நிறைய கைங்கரியங்கள் செய்யறார். கோவிந்த பெருமாள் பெரிய திருநம்பி, அதாவது தினந்தோறும் அவருக்கு படுக்கை, இரவு பொழுது படுக்கையை விதித்து வைக்கும். படுக்கையை விதிச்சுட்டு நாம் அந்த படுக்கையில படுத்துப்பான் ஒரு சில வினாடிகள். அது நல்லா பொருளை கொண்டு பார்க்கலாம். ஐயோ பெரிய தவறாச்சாரி, குரு தல்ப கவனம், அது வேற அர்த்தம் உண்டு. ஆச்சாரியின் படுக்கையில படுக்கிறதுக்கு இது பெரிய பாபமாயிற்று. இது இப்படி செய்யறாரு, இதை போய் இப்படி பண்றாரு, பெரிய திருமணம் விட்டு தெரிவித்தார். அவர் விசாரித்தார் கோவிந்த பெருமாள் அழைத்து, ஏன் இப்படி செய்கிறீர், இது என்ன, இது பெரிய பாபம் இல்லையா அப்படின்னு. ஆமாம், இது பெரிய பாபம் தான், அப்படி இது நரக்கம் தான் பலன்னு தெரியும், தெரிந்தும் ஏன் செய்கிறீர்கள். அடியே நரக்கத்துக்கு சொன்னாலும் பரவாயில்லை, அடியே ஆச்சாரிய திருமேனியிலே ஏதாவது ஒன்று உறுத்தாத கொள்ளாத இருந்ததுன்னா அதுவே நமக்கு உத்தேசம். ஏதாவது கல்லுகள் இருக்கு, சின்னதாக ஏதாவது ஒன்று பூச்சி கீச்சி இருந்தது, ஊருக்கு கடிச்சது, அவர் திருமேனிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அப்படி அடியே நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல. ஓங்கி உலகளந்த உத்தமன் என்ற இடத்த உத்தமன்கிறதுக்கு என்ன வியாக்கியானம் பண்றாங்க, தன்னை அழிய மாறி மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவர் உத்தமன், பெருமானார் உத்தமன். அதே போல அவருடைய திருத்தம்பியார் பூர்வாஷ்டம திருத்தம்பியார், இவரும் உத்தமர் தான். தம்மை அழிவா தான் நரகம் போனாலும் தம்முடைய ஆச்சாரியன் திருமேனிக்கு யாதொரு நோவும் வரக்கூடாது. அதே போல ஒரு நாள் திருமலை நம்பியினுடைய உத்தியானம் தோட்டத்தில் இப்படி உலாவிக் கொண்டிருக்கிறார் எம்பெருமான். அங்கே பார்க்கிறார் கோவிந்த பெருமாள் பார்க்கிறார், ஒரு பாம்பினுடைய வாயிலே கையை விட்டு தீர்த்த வாழ்த்து கைகறி பண்ணிடுது. அழைத்து காட்ட, என்னத்துக்காக இந்த மாதிரி பண்றேன், ஒரு பாம்பினுடைய வாயில போய் கையை விட்டு இறந்தா, ஓ அந்த பாம்பினுடைய வாயில ஒரு முள் தேய்த்து விட்டது, அது பாவம், அது காப்பாரா ஆவாரா துணைன்னு அது கதறிட்டு இருந்தது, அதனால அந்த முள்ளை எடுத்து விட்டேன். அது விஷம் கடிச்சுன்னா என்ன, போனா போட்டோம், நம்ம உயிரெல்லாம் இல்லை, நம்ம உயிர் போனா போட்டோம், நம்ம அழித்து கொண்டு நாம் வந்து காப்பாற்றணும் அந்த எண்ணம், இந்த ஜீவகாருண்யம். அது ரொம்ப அப்படி அது இயற்கையாக வரக்கூடிய குணங்கள் இதெல்லாம். அது பார்த்தோம்னா ஆஹா அப்படின்னு ரொம்ப கொண்டாடி. சரி, இதுக்கு மேலே இவரை பெற்றுக்கொண்டு
வந்தார். இவர் திருவடிவாரமே எல்லாம் தஞ்சம்னு இருக்க. நல்ல நாளுக்கு நாள் இவருக்கு எம்பெருமானார் திருவடிவாரத்தில் ஞான பக்திகள்லாம் எம்பெருமானார் திருவடிவாரத்தில் நிறைய பக்தி இவருக்கு அதிகமாகி கொண்டே வருகிறது. நல்ல காலக்ஷேபங்கள் அன்றைக்கிற நல்ல ஞானம் நல்ல வைராகியம் எல்லாம் இருக்கு. இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் எம்பாரே ஒரு சமயம் அப்போ அவரை கோவிந்த பெருமாளை கொண்டாடுகின்றார்கள். உங்க போல உண்டோ உங்க போல உண்டோ அவர் ஒக்கும் 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 அப்படின்னு சொன்னார். ஒருத்தர் வந்து நம்ம வந்து கொண்டாடினா ஒக்கும் 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 சரிதான் சரிதான் சொல்லலாமா? இந்த வார்த்தையை போய் சில பேர் எம்பெருமானார்கிட்ட தெரிவித்தார். நம்முடைய தம்பி திருத்தம்பியார் இந்த மாதிரி பூர்வாசிரம திருத்தம்பியார் கோவிந்த பெருமாள் சொல்றாரு ஒக்கும் ஒக்கும்னு சொல்றாரு, இது சரியா இருக்கும். எம்பெருமானார் அழைத்து விசாரித்தார். இந்த மாதிரி சொல்லலாமே, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நம்ம என்ன சொல்லணும், ஈசனே நிறைவு நம்பிலேன்னு ஆழ்வார் தெரிவித்த கணக்கில் சொல்ல வேண்டியிருக்கேன். இப்படி வந்து ஒக்கும் ஒக்கும்னு சொல்லிடலாமே அப்படின்னா உடனே கோவிந்த பெருமான் தெரிவித்தானா, அடியேனை கொண்டாடுவதாக இருந்தால் அடியேன் இந்த கழுத்து ருத்ராட்ச கொட்டையுமா இந்த காளஹஸ்தியில் இருந்தேனே அதுதான் என்னுடைய வேஷம், அதை தான் கொண்டாட இருக்கும். தேவரீர் ஆங்கிலத்தில் சொல்வாட இன்டர்வியூ, தேவரீர் இங்கே வந்து அடியனை ஆட்கொள்வதற்கு தேவரீர் முற்பட்டு பெரிய திருமண ஏவே அடியன் இந்த வைஷ்ணவந்தத்துக்கு மாற்றவில்லை என்னால் அடியனும் செய்வனாகத்தான் இருந்தது. அதுதான் அடியனோட கொண்டாட்டம்னா அதை தான் கொண்டாடணும். அப்போ இன்னைக்கு அடியனுக்கு ஏற்பட்ட இத்தனை உச்சாயங்கள் இத்தனை உயர்த்திக்கும் காரணம் தேவரீர் தான். அப்போ இதை கொண்டாடு அடியனோட கொண்டாட்டம் எல்லாம் தேவரீரை சேர்ந்தது. அப்படி அடியனுக்கு கொண்டாட்டம் நான் நினைக்கவில்லை, இதெல்லாம் தேவரீரை பற்றிய கொண்டாட்டம்னு அடியன் நினைக்கிறேன். ஆகையினாலே ஒக்கும் ஒக்கும் ஒக்கும்னு அடியன் சொன்னேன். இதை கேட்ட வர ஆஹா இப்படி ஒரு பக்தியா நமக்கு அப்படி வாரம் நம்மை அணைத்துக் கொள்ளும் அப்படின்னா பெருமானம் நம்மை அணைத்துக் கொள்ளும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரிய பக்தி உம்மிடம் வந்து நமக்கும் கொஞ்சம் வரட்டும் அப்படின்னு எம்பெருமானாரே அவரை அழைத்துக் கொண்டா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லணும். எவ்வளவு விஷயம் சொல்லணும், ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஆச்சு. இப்படி இவர் எம்பெருமானார் தரிசன நிர்வாகம் செய்து கொண்டிருக்கார். கூட கோவிந்த பெருமானில் இருந்து கொண்டு அந்த கைக்கரியத்தை அன்வைத்திருக்கிறார். கூடத்தாழ்வானுக்கு பெரிய பெருமாள் அனுகிரகத்தாலே 2 திருக்குமாரர்கள் திருவுதாரம் செய்தார்கள். அந்த குழந்தைகள் பிறந்து 11வது நாள் இந்த குழந்தைகளுக்கு நாமகரண திவசத்திலே எம்பெருமானார் சாட்சாத் கூடத்தாழ்வான் திருமாடிக்கு எழுந்துள்ளார். இந்த குழந்தைகளுக்கு பஞ்சாயுதம் அந்த இது ஐம்படைத்தாரின்னு சொல்லுவார்கள். அந்த பஞ்சாயத்து ஆபரணம் அதை சாத்தணும், அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் எழுறார். அப்போ கோவிந்த பெருமாளை அழைத்து குழந்தைகளை எழுத்துள்ள பண்ணி கொள்வார், குழந்தைகளை பண்ணுவார் அப்படிங்கிற அவர் போனவர் பெரிய கோஷ்டியா ஆழ்வானுக்கு நம்ம சம்பிரதாயம் நிறைய கைக்கறி பண்ணியிருக்கார். அவருக்கு குழந்தைகள் பிறந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு பெரிய திரளாக ஜனங்கள்லாம் கூடியிருக்கா. குழந்தைகள் நல்ல முடிவோடு இருக்கின்றார்கள். இவ்வளோ பெரிய கோட்டியில இந்த குழந்தைகளை அழிச்சு பண்ணோன்னே யாராவது கண்டிச்சிரு, யாருடைய கண்டிச்சிராது கொண்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன சொன்னார், பயத்தை சொல்லி ஒரு காப்பிட்டு கொண்டு குழந்தைகளை வேலை பண்ணி வர இவர் பார்த்த எம்பெருமானார் திருக்கையிலே குழந்தைகளை கொடுக்குற எம்பெருமானார் இந்த குழந்தைகளை பார்த்த உடனே இந்த குழந்தையை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்ச பயம் பரிமளிக்கின்றதே அப்படின்னு. என்ன செய்தி அப்படின்னு இவ்வளோ பெரிய போட்டியில ஐஸ்வரமே குழந்தையில ஏதாவது கண்ணச்சில் முட்ட போறதேங்கிறதுக்காக பயத்தை சொல்லி காப்பிட்டேன் அப்படின்னு. இந்த குழந்தையுடைய ஹிதத்துக்கு நீரே முற்பட்டி நீரே ஆச்சாரியராக இருக்க வேண்டியது. இல்லைன்னா பக்தருக்கு நியாயமா எம்பெருமானார் தான் ஆச்சாரியராக இருந்திருப்பார். இது அவருடைய பரிவினாலே பொங்கும் பரிவாலே எப்படி பெரியாழ்வார் திருநாமத்துக்கு அது போல அந்த பொங்கும் பரிவாலே எம்பாருக்கு ஓராண்மொழி ஆச்சாரிய பக்தருக்கு ஆச்சாரியாகத்தால எம்பாருக்கு இந்த ஓராண்மொழி ஆச்சாரிய கிரமத்தில் அன்மையம் ஏற்பட்டது. அந்த பொங்கும் பரிவினாலே அவர் ஆச்சாரியர். ஒரு ஆச்சாரியனுக்கு முக்கியமாக வேண்டியது இது கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியன். இந்த பொங்கும் பரிவு அது இவருக்கு பூர்த்தியாக பூர்ணமாக எம்பாருக்கு. இந்த குழந்தைகளுக்கு இவரே துவயத்தை சொல்லி காப்பிட்டார் அல்லவா, நீரே ஆச்சாரியனா. அதனால்தான் ஆழ்வாரத்திலும் பல அர்த்தங்களை அதிகரித்தார் பட்டர். ஆனால் அதனால் சொல்லச்சே சாஸ்திராம பாஷ்யத்தில் பகவத்குண தர்ப்பணத்தை வந்தே கோவிந்த தாத்தவும் முதல்ல நம்முடைய ஆச்சாரியர்
கோவிந்த பெருமாள் எம்பாரை கொண்டாடுகிறார். ஒன்று விஷயங்கள் சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். அப்படி இவர் நம்முடைய சம்பிரதாய ஓரான் வழி ஆச்சாரிய எம்பெருமானாருக்கு பிற்பாடு பட்டருக்கு நடுவில் இவர் ஆச்சாரியாக வந்து சேர்ந்தார். இந்த பதிவு காரணமாக தம்முடைய ஆச்சாரியருக்கு தனியன் சமர்ப்பிச்சார் பட்டர். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வானபாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான்மத் விஸ்ரமஸ்தலீ. இவர் எப்படி இருந்தார் எம்பெருமானார்? ராமானுஜ பதச்சாயா, நிழலும் அடிதாருமானோன்னு ஆழ்வார் தெரிவித்தாரே. எம்பெருமான் திருவடிக்கு நிழலும் அடிதாருமானோன்னு அவர் சொன்னா போல எம்பெருமானாருக்கு ஒரு க்ஷணமும் பிரியாமல் அவருக்கு நிழலாகவே இல்லை. எம்பெருமானார் மேல் நாட்டுக்கு எழுந்தருடைய போதும் இவரும் கூடவே எழுந்தருடைய இருந்தார். இது எங்கே தெரியுதுன்னு சொன்னா, எம்பெருமானார் மேல் நாட்டிலே தம்முடைய அங்கே யாதவகிரி மகாத்மியம் வாசிக்கும் பொழுது முதலியாண்டான் வாசிக்கின்றார். அப்பொழுது அந்த கலவு கஷ்டித் பவிஷ்யதிங்கிற அந்த ஒரு அனந்த பிரதமம் ரூபம்ங்கிற ஸ்லோகம் வருகிறது. திருவனந்தாழ்வான் முதல் வடிவம், முதல் உருவம், அடுத்தது இளைய பெருமாள், அடுத்தது திரேட்டையிலே பலபத்ரன், நம்பிமுத்தவிரான், நான்காவது கலியிலே அது ஆறாக இருக்குமோ யாரோ ஒருத்தர் யாரு அப்படின்னு காட்டான். ஆழ்வாரை குறித்து சொல்லியிருக்கலாம் அப்படின்ட்ட எம்பெருமானார் மறைச்சுட்ட. அது பிற்பாடி வாழ்க்கான திருப்தி பிறக்கல. அப்போ ஏகாந்தத்திலே முதலியாண்டார் அந்த திருநாமங்களை சொல்லச்ச முதலியாண்டார் எம்பார் திருநாராயணபுரத்து அரையர் உக்கலம்மாள் மாறுதி சிறியாண்டார். இவ 5 திருநாமங்களும் அங்கிருந்து தேவரை மறைக்கக்கூடாது, தேவர் இந்த விஷயத்தை சொல்லவோடு. யார் அது? கலவு கஷ்டித் பவிஷ்யத்தில் ஆறுது அது நம்மை குறித்து தான் சொல்லியிருக்கு அப்படின்னு அங்கே தெரிவித்தார். அப்போ எம்பாருக்கு எழுந்துள்ளி அப்படி இவரை ஒரு க்ஷணமும் பிரியாமல் ராமானுஜ பதச்சாயான அவருடைய திருவடி நிழலாகவே இருந்தவர். அடியன் போய் இந்த சாஸ்திராப்திக்கு அடியனை சொல்லி முதல் உபன்யாசம் சொல்ல சொன்னார். அதுக்கு அடியன் ஒரு இது சொன்னேன். அடியனுடைய குடிசைக்கு பேரு ராமானுஜ பதச்சாயா, எம்பெருமானால் திருவடி நிழல். இப்போ இந்த ஒரு பேர் இருக்கிறதால நம்ம அடியனுக்கு இந்த முதல் உபன்யாசம் பண்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு. ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வா, கோவிந்தன் திருநாமம், கோவிந்த பெருமாள் திருநாமுடையவர், ஆஹ்வாவுடையவர். கோவிந்தாஹ்வா அனபாயினி, அனபாயினி நிழல் எப்படி பிரியவே பிரியாது. அந்த எம்பெருமானாரை விட்டு ஒரு நாள் பிரியவில்லை. அப்படி சிக்ஷித்து வைத்தார் பெரிய திருமணன். கோவிந்தாஹ்வா அனபாயினி ததா யத்த ஸ்வரூபாசா, அவரினாலே அந்த ஸ்வரூபம் பெற்றவர். நிழல் எப்படி ஒருவருக்கு தெரியாது, அந்த வெற்றியினால் தான் அதுக்கு ஸ்வரூபமே. நிழலுக்கு தனியாக ஸ்வரூபம் கிடையாது. எம்பெருமானாரே ஸ்வரூபம் பெற்றவர். இவர் சைவ மதத்தில் இருந்தாலும் இருந்தும் இல்லாதவராக இல்லை. எம்பெருமானை பற்றி எம்பெருமான் பெரியவன், அவனுக்கு நான் சேஷபூத்தன் மொத்தம் தெரிந்து கொள்ளலைன்னா அவன் இருந்தும் இல்லாத கணக்கு தான். அப்படி இவர் சைவ மதத்திலேயே இருந்திருந்தால் இவர் ஒரு அவஸ்துவாகவே இருந்திருப்பார். பொருளல்லாத என்னை பொருளாக்கி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த கணக்கில் இவர் பொருளாக்கியவர் எம்பெருமானாதான். பெரிய திருவடி செய்தாலும் இவருடைய ஸ்ரீமுகத்தின் பேரில் தானே செய்தார். எண்ணம் இருந்தாலும் அதே இவர் தான் அது முதல் வித்திட்டவர் எம்பெருமானார் தான். ஆனால் ததா யத்த ஸ்வரூபாசா ஜியான்மத் விஸ்ரமஸ்தலி, இந்த நிழல் தான் அடியேனுக்கு ஒதுங்க நிழலாக இருக்கிறது. மத் விஸ்ரமஸ்தலி அடியேன் இழைப்பார் இடமாக இருக்கிறது. ஜியான்மத் விஸ்ரமஸ்தலி இருக்கு. வாசுதேவ தருச்சாயா இருக்கு. வாசுதேவ தருச்சாயா நாதிஷீதா நகர்மதான்னு வசந்ததுனாய் எம்பெருமான் இருக்கா. பிள்ளலோகாச்சாரர் ஒரு வார்த்தை தெரிவிக்கிறார். எம்பெருமான் தன மதில் மேல் புனை, சுவர் மேல் புனை. அந்த அஷ்டாதச ரகசியங்கள்ல சில முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் தொகுத்து கோழிக்குடி சுவாமி முன்னே எழுதியிருப்பார். புத்தூர் சுவாமி பதிப்பில் அத சுவர் மேல் புனைன்னு எழுதியிருப்பார். எம்பெருமான் சுவர் மேல் புனை. ஒரு நாள் அவன் நம்மை கைக்கொள்ளவும் கூடும், தள்ளவும் கூடும். ஆனால் ஆச்சாரிய நிழல் நமக்கு என்னைக்கு நமக்கு அதுதான் நமக்கு அடைக்கலாம். ஆச்சாரிய நிழல் தான் நமக்கு தஞ்சம். அதனால ஜியான் மத் விஸ்ரமஸ்தலி. நீ என்ன தெரிவிக்கிறார்கள் என்ன, அந்த மத் விஸ்ரமஸ்தலி இது சாதாரண அடியேன் இழைப்பாரக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு. இந்த நிழல் இவர் என்ன எம்பா என்கிற திருநாமத்தை அப்படி வடமொழிப்படுத்தினார்னு சொல்லுவோம். கோதைங்கிற திருநாமத்தை எப்படி அந்த தனியனில கோதா
கோதாதஸ்யை நமையிலவிதம் கோயை வாஸ்து கோயா, அந்த கோதைங்கிற திருநாமத்தை கோதான்னு ஆக்கினாலும் அதுபோல அந்த திருநாமத்தை எம்பார் என்கிற திருநாமத்தை மத் விஸ்வமஸ்து எம்பா எம்முடைய இடம், மத் விஸ்வம் அடியேன் இழைப்பாரக்கூடிய இடம்னு அதை வடமொழிப்படுத்தினார். இந்த திருநாமம் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்லி அடியேன் இந்த உபன்யாசம் பூர்த்தி பண்ணேன். அதாவது இவர் எம்பெருமானார் திருப்படி வார்த்தை மிகுந்த பக்தி உடையவராக இருந்தார். நன்னாக எம்பெருமானை அறிந்தார். இப்படி இருக்கச்சே இவருடைய திருத்தேவியார் பக்குவமானாள். அப்போ அந்த ஏகாந்தத்திலே சேர வேண்டிய ஒரு கட்டம் வந்த போது எம்பெருமானாலும் நீ சேர்ந்திருக்குன்னு சொல்லவே, ஆனால் இவர் என்ன சொன்ன, அடியேற்கு அந்தரியாமை பிரகாசிக்கிறதுன்னு அவரோட ராத்திரி கூட பகவத் விஷயத்தை அவர் நான் நம்மையார் எடுத்து சொல்லி லௌகிக பிரவൃத்திகள் எதுவும் செய்யவே இல்லை. ஏன் இப்படி ஆயிற்றுன்னு கேட்டார் எம்பெருமானார். நமக்கு அந்தரியாமை பிரகாசிக்கிறது ஒரு ஏகாந்தமே நமக்கு தெரியலேன்னு சொல்லிட்டார். சரி, இனிமேல் இப்படிப்பட்டவரை நாம் நிர்பந்தித்து ஒன்றும் ஒரு இது இல்லை, காரியம் இல்லை அப்படின்ட்டு, சரி அப்படின்னா நீர் இது கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அதுக்கு உண்டான ஒரு பிரவೃத்திகள் இல்லைன்னு சொன்னால் அப்போ அங்கே எந்த பிரயோஜனம் இல்லை. நீர் அப்படின்னா இல்லறவன் இல்லை என்னால் துறவரம், ஆனால் நீ சன்னியாசம் வாங்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சன்னியாசாசிரமத்துக்கு, ஏன்னா அனாசிரமின திருட்டே இவர் தாரகஸ்தியத்தில் இருந்துட்டு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அதுக்கு உண்டான பிரவೃத்திகளில் அவளுக்கு மனசு கட்டப்பட்டு போகும். எதுக்கு இது அவள் திருத்தாயா நிர்பந்திக்கிறான். எம்பெருமானாருடைய பூர்வாசிரம ஸ்ரீதாயா. ஆனால் இதெல்லாம் எதுக்கு, இந்த அவளுக்கு மனசு கஷ்டம், இதெல்லாம் என்னத்துக்கு? ஆனால் தேவ சன்னியாசம் வாங்கிட்டு, சன்னியாசி யாரும் நிர்பந்திக்க மாட்டாங்க. சன்னியாசம் வாங்கிட்டு இவர் தம்முடைய திருநாமத்தையே வைத்தார். எம்பெருமானார் வைக்க பார்த்தார். ஐயோ இது நமக்கு தகாது, இது பெரிய திருநாமம் அப்படின்னு. அதனால் இந்த எம்பெருமானார் என்னுடைய சுருக்கி எம்பார் அப்படின்னு சுருக்கி அந்த திருநாமத்தை விட்டார். அதுதான் இவர் ஜியான் விஸ்வமஸ்தனின்னு சொன்னார் பட்டர். ஆஹா, இப்படி எம்பெருமானார் இடத்திலே திருவடி வார்த்தை பக்தியே ஒரு வடிவெடுத்தா போல எம்பெருமானார் திருவடி நிழலாகவே இருந்தவர் என்பார். எம்பெருமானார் தான் நமக்கு எல்லாம் என்பதை காட்டி கொடுத்தார். இப்பாடி எம்பெருமானார் திருநாட்டை அலங்கரித்தார். திருநாட்டை அலங்கரித்ததற்கு பிற்பாடு இவர் தர்ஷன நிர்வாகனாக பட்டருக்கு ஆச்சாரியாவுடைய இவர் அந்த ஓராள் வழி ஆச்சாரிய கிரமத்திலே வந்தார். ஆச்சாரிய நிழலானது அந்த வியக்தியை பிரிந்து இதாது. அதுபோல எம்பெருமானார் திருநாட்டை அலங்கரித்த வரை இவருக்கும் தரிக்க முடியவில்லை. சிறிது காலத்தில் இவரும் திருநாட்டை அலங்கரிக்கிறார். அந்த அந்த இவருடைய அந்த திருமேனி வியோகமான சமயத்தில் பட்டரை அழைத்து அவருக்கு நல்ல உபதேசமே செய்தார். சொல்ற நல்ல வார்த்தைகள். நாம் புறத்தாழ்வாருடைய திருக்குமாரன், பெரிய குலத்திலே புறகுலத்திலே பிறந்தோம், புறத்தாழ்வாருடைய திருக்குமாராக பிறந்தோம், பெரிய பெருமாள் பெரிய விராட்டியாராலே புத்திர ஸ்வீகாரம் செய்யப்பட்டோம், நல்ல ஞானம் உண்டு, நமக்கு நல்ல வித்தைகள் எல்லாம் அதிகரித்தோம், பாஷ்யத்தை சதுரஸ்ரமாக நிர்வகிக்க வல்லோம், சாஸ்திரங்கள்லாம் நன்னாக நிர்வகிக்க வல்லோங்கிறத இருமாப்பு கொள்ளாதிரும். எம்பெருமானார் திருவடியே தஞ்சம், அந்த திருவடியே நமக்கு உபாயோபேயம் என்னிரும் என்று ஒரு சிக்ஷித்தார். இதெல்லாம் அவருக்கு மட்டும் இல்லை, இது நமக்கு எல்லாருக்கும். இந்த அபிஜன மதமோ வித்யா மதமோ கொள்ளாமல் எம்பெருமானார் திருவடிதான் நமக்கு தஞ்சம், அதுதான் நமக்கு உபேயம் என்று சிக்ஷித்து கொடுத்தார். அதனால இப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை நமக்கு காட்டி கொடுத்தவர் என்பார். அவருக்கு உண்டான ஒரு ஏத்தம். அப்படி ஆச்சாரியனுக்கு பரதந்திரனாய் அந்த முதல்ல இந்த நாள்லையும் பெரிய திருநம்பிக்கை அவரிடத்தை அவராலே அவருக்கு தாம் நரகம் போனாலும் அவர் நன்னாக இருக்கணும்னு பார்த்தார். பிற்பாடு எம்பெருமானாரை முதல்ல எம்பெருமானார் அவரை காத்து கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரு ஏத்தமான 2-3 ஏத்தங்கள் குரு பரம்பரையில் 4 இது சொல்லியிருக்கு. இப்படி எம்பெருமானார் திருவடியே எல்லாமாக இருந்தவர், நமக்கு அந்த அர்த்தத்தை காட்டி கொடுத்தவர். அப்படிப்பட்ட எவ்வாறு திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அடியே அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளேஷனும் பெருமானார் திருவடிகளேஷனும் திருவடிகளேஷனும் மேற்கொண்டு பரவஸ்து வரதராஜ சுவாமி இன்னும் மேல் விஷயங்களை சாமி